Hi friends, 15,000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா லேப்டாப் அதுவும் Android 11 சப்போர்ட்டோட இருக்கு. 4G சிம் கார்டு கூட போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம Android கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எமுலேட்டரே இல்லாம விளையாடலாம். அதாவது PUBG, Free Fire மாதிரி கேம்லாம் எமுலேட்டரே இல்லாம அந்த லேப்டாப்ல விளையாடலாம். அது மட்டும் இல்லாம 12 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் இருக்கா? எஸ், நம்ம எந்த லேப்டாப்பை பத்தி பார்க்க போறோம்னு வெச்சுக்கோங்களேன். PrimeBook. இந்த PrimeBook எங்க லான்ச் பண்ணாங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இதோட ஹார்ட்வேர், இதோட சாஃப்ட்வேர், இதோட ஃபுல் டீடைல்ஸ், இதோட லான்ச்சிங் டேட், இதோட பிரைஸ், இத பத்தி ஃபுல்லா கம்ப்ளீட்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன். பட்ஜெட் செக்மெண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இல்ல எனக்கு மீடியம் யூஸ் தான் பண்ணுவேன், லேப்டாப் வேணும், ரொம்ப கம்மியா விலை இருக்கணும்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தாலே போதும். இதை எப்படி ப்ரீ புக் பண்றது, இதை எங்க பை பண்ணலாம், அதோட லிங்க் இதை ஃபுல்லாவே இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் இந்த வீடியோக்கு கீழே, சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்திலே கீழே இருக்கும். ஸோ சூப்பர் தேங்க்ஸும் பண்ணிக்கோங்க. 20 ரூபாயில இருந்து உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நம்மளோட சேனலுக்கு கொடுத்து நம்மளோட சேனலை பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் மேலே தெரிஞ்சிட்டு இருக்கும், அங்கேயும் போய் நீங்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டாபிக் உள்ள போலாம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு டிவி ஷோல, அதாவது ஷார்க் டேங்க் இந்தியான்ற டிவி ஷோல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்திருந்தாங்க. யாருப்பா அந்த குரூப்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த PrimeBook லேப்டாப்பை டெவலப் பண்ண குரூப். அவங்க எதுக்காக அந்த டிவி ஷோக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கம்பெனியை இன்னும் நல்லா பில்ட் பண்றதுக்கு, பூஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபண்டிங் தேவைப்பட்டுச்சு. அந்த ஃபண்டிங்கை வாங்குறதுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த ஷார்க் டேங்க் இந்தியான்ற டிவி ஷோல பாத்தீங்கன்னா அந்த குரூப் போனாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்புமே கிடைச்சாங்க. யாருன்னு வச்சுக்கோங்களேன், லென்ஸ்கார்ட்டும் அது மட்டும் இல்லாம போட்டும், இந்த ரெண்டு கம்பெனியும் தான் பாத்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா 75 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபண்டிங் கிடைச்சிது. இப்போ அவங்களோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் அவைலபிளா இருக்கு. சேம் அந்த டிவி ஷோலையும் பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப்பை அவங்க ரிவீல் பண்ணாங்க. செம ஃபீச்சர்ஸோட இருந்துச்சு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், 4G சிம் கார்டை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம Android 11ஓட சப்போர்ட் லேப்டாப்ல கிடைக்குது. எப்படிரா? இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கம்ப்ளீட்டா சொல்றேன். இன்னும் இந்த வீடியோக்கு நீங்க லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நியூஸ் தெரியணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நான் சொல்றேன். ஆக்சுவலா இந்த லேப்டாப்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், லேப்டாப்போட நேம் PrimeBook. அதுவே இந்த லேப்டாப்ல ரன் ஆகக்கூடிய OS என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் Prime OS. இந்த Prime ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த Prime OS பாத்தீங்கன்னா Android பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபீச்சரே. அது மட்டும் இல்லாம இந்த லேப்டாப், இதோட ஹார்ட்வேர், இதோட சாஃப்ட்வேர் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே பில்ட் பண்ணப்பட்டது, மேட் இன் இந்தியா. இப்போ இந்த லேப்டாப்போட சாஃப்ட்வேரை பத்தி சொல்றேன், அதாவது Prime OS பத்தி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லேப்டாப்போட பிரைஸ், டீடைல்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இத பத்தி எல்லாமே சொல்றேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த Prime OS பாத்தீங்கன்னா Android பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், Android 11 சப்போர்ட் பண்ண போது அந்த லேப்டாப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரா Android 11ஓட எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போது. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், உங்களோட சேனல் இல்ல உங்களோட பிசினஸ், உங்களோட ஒர்க்கெல்லாம் நம்மளோட சேனல்ல ப்ரொமோட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி, அந்த ஐடியில போயிட்டு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ப்ரொமோட் பண்ணணும்னு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் ஃபுல் டீடைல்ஸ், ப்ரொமோஷன் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை, எவ்வளோ அமௌண்ட், இதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ரமோட் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போயிட்டு நமக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் அங்க எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்றேன். ப்ரமோட் பண்ணணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த Prime OSம் பாத்தீங்கன்னா ஒரு எமுலேட்டர் மாதிரி தான். எமுலேட்டர்னா நீங்க நார்மலா உங்களோட விண்டோஸ் லேப்டாப்ல யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ப்ளூ ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி எமுலேட்டர் மாதிரி தான். பட் இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இந்த PrimeBookல இன்ஸ்டால் பண்ணி தராங்க. இதோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நீங்க நார்மலா உங்களோட விண்டோஸ் லேப்டாப்ல ஆண்ட்ராய்டு ஆப்ஸை ரன் பண்ணணும்னா உங்களோட லேப்டாப்ல ஆல்ரெடி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அது மைக்ரோசாஃப்டோட விண்டோஸா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இருக்கலாம். மைக்ரோசாஃப்டோட விண்டோஸை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ உங்களோட லேப்டாப்ல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, அது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க எமுலேட்டரை டவுன்லோட் பண்ண போறீங்க. எமுலேட்டர் ஒர்க் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் உங்களோட OSக்கு பவர் தேவை. அதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களோட எமுலேட்டர் ரன் ஆகும். எமுலேட்டர் ரன் ஆகிறதுக்கும் பவர் தேவை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே பவர் தேவைப்படுது. அதனால பாத்தீங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குறையும். அதுவே இந்த Prime OS எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவுமே ஒரு எமுலேட்டர் மாதிரி தான். பட் இந்த லேப்டாப்ல இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறாங்க. அதனால
பவர்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரைம் ஓஎஸ் மட்டும் தான் எடுத்துக்குது. இந்த பிரைம் ஓஎஸ் டைரக்டா வந்து ஹார்ட்வேரோட இன்டராக்ட் பண்ணுது. அதனால இதோட பவர் கன்சப்ஷன் வந்து குறையுது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல நல்லாவே இருக்கு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியே. ஸோ ஆண்ட்ராய்டு ஆப்ஸை கூட வந்து நீங்க ரன் பண்ணிக்கலாம் ஈஸியா ஸ்மூத்தா. நீங்க வந்து இதை பை பண்ணணுமா வேணாமான்னு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டெசிஷனுக்கு வாங்க. என்னோட கன்க்ளூஷனையும் இந்த வீடியோட கடைசியில நான் சொல்றேன். இந்த லேப்டாப்ல பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பிரைம் ஓஎஸ் தான். என்ன நீ பிரைம் ஓஎஸ்னு சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், பிரைம் ஓஎஸ் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு பேஸ்ட் ஓஎஸ். இந்த ஆண்ட்ராய்டை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூல். பட் இந்த ஆண்ட்ராய்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா டிவி, ஸ்மார்ட் போனை தவிர வேற எதுக்கும் அவ்வளவா கொண்டு போறதே கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போனை தவிர்த்து லேப்டாப்புக்குமே வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இதுல பெஸ்ட் விஷயம். எப்படி வந்து லினக்ஸ் இருக்கோ அந்த லினக்ஸுமே வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அதை வந்து யூசருக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணி டிஃப்ரெண்ட் வெர்ஷனுக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணி யூஸ் பண்றாங்களோ சேம் அதே மாதிரியே தான் வந்து ஆண்ட்ராய்டும் ஓப்பன் சோர்ஸ் தான். பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதுல யூஸ் பண்றது கிடையாது. இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். இந்த வீடியோக்கு நீங்க வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து உங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னு தெரியல, நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம மெயினான பிரைம் புக்கு வருவோம். இந்த பிரைம் புக்கோட டிஸ்பிளே இன்ச்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 11.6 இன்ச் HD பிளஸ் டிஸ்பிளே தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதோட பேட்டரி பேக்கப் 5000 mAh பேட்டரி தராங்க. என்னது லேப்டாப்புக்கு வந்து 5000 mAh பேட்டரி தானா? இது எப்படிப்பா பார்த்தோம்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமுமே வருது. இதோட ப்ராசஸர், இதுல அவங்க என்ன ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், MediaTek 8788 சிப்செட்டை தான் பார்த்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷலி 4G எனேபிள்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்ல வந்து நீங்க சிம் கார்டும் போட்டு 4Gயுமே யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதோட ஜிபியூன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ARM Mali G72 கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிராபிக்ஸுக்குமே நல்லா இருக்கும். பட் நீங்க நினைக்கிற அளவுக்கு ஹை அண்ட் கிராபிக்ஸ்லாம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து நீங்க என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்குலாம் வந்து உங்களுக்கு இதுல கிராபிக்ஸ் கிடைக்காது. ஏன்னா இதுல வந்து மொபைல் போன்ல என்ன சிப்செட் யூஸ் பண்றாங்களோ அந்த சிப்செட்டை யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து ரன் ஆகுது. அதனால மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஒரு ஸ்மார்ட் போனால என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவர் தான் இதுல வந்து இருக்கும். ஸோ இந்த 5000 mAh பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து கிராபிக்ஸ்க்கும் வந்து போதுமானது தான். நீங்க வந்து ஒரு ஹை அண்ட் ஒர்க்லாம் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை அண்ட் கேமிங், அது மட்டும் இல்லாம செமையான வீடியோ எடிட்டிங்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த லேப்டாப் கிடையாது. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து 10ல் ஒருத்தவங்களுக்கு தான் வந்து லேப்டாப் கிடைக்குது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸால பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப்பை பை பண்ண முடியல, காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு. எப்படியாவது விலை கம்மியாக வந்து லேப்டாப்பை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும் தான் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப்போட வெயிட்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 900 கிராம்ஸ் தான். ரொம்பவே ஸ்லிம்மா இருக்கும். அது மட்டும் இல்லாம லைட் வெயிட். இதோட ரேம்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 4GB ரேம் பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் புக்ல இருக்கு. இதோட ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 64GB வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதை வந்து நீங்க எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். மைக்ரோ SD கார்டு போட்டு 200GB வரைக்கும் நீங்க மைக்ரோ SD கார்டை போட்டு இதுல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 4G சிம் போட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ 4G கனெக்டிவிட்டி இருக்கு, வைஃபை சப்போர்ட் இருக்கு, ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 USB போர்ட் இருக்கு, ஒரு மைக்ரோ SD கார்டு போர்ட் இருக்கு, ஒரு மினி HDMI போர்ட் இருக்கு, ஆடியோ ஜாக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த லேப்டாப்போட வெப்சைட் லிங்க் பாத்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நான் வந்து இந்த லேப்டாப்பை வந்து பை பண்ணலாம்னு போனேன். அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால இப்போதைக்கு அந்த கம்பெனி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த லேப்டாப்போட பிரைஸ் இப்போ வந்து எவ்வளவுக்கு இருக்குன்னா 16,990 ரூபாய். இப்போ இந்த லேப்டாப்பை வந்து நீங்க பை பண்ணணும்னா, பட் வெயிட், இந்த லேப்டாப்பை வந்து நீங்க பை பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளா இல்ல. இந்த லேப்டாப்பை வந்து நீங்க ப்ரீ புக் தான் பண்ண முடியும். ப்ரீ புக் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா வந்து நான் ப்ரீ புக் பண்ணவும் ட்ரை பண்ணேன். ப்ரீ புக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா வந்து நீங்க 499 ரூபாய் வந்து இனிஷியல் பேமெண்ட் வந்து அவங்களுக்கு பண்ணணும். அப்பதான் வந்து இந்த லேப்டாப்பை நீங்க ப்ரீ புக் பண்ணிக்க முடியும். ப்ரீ புக் பண்ணிட்டோம்னா அப்ப திரும்பி நான் லேப்டாப் பை பண்ணும்போது 15,000 ரூபாயோ இல்ல 16,990 ரூபாயோ கட்டணும்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த 499ல இருந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிப்பாங்க ஃபைனல் பில்லிங் அப்போ. இப்போ ஃபைனலா என்னோட கன்க்ளூஷன் சொல்றேன். இந்த லேப்டாப் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது.
இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து மைக்ரோமேக்ஸா இருக்கட்டும், ஐபாலா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. பட் அது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. இவங்க பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ்ட்ரா ஒரு வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னா அதுதான் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பிரைம் ஓஎஸ் வந்து இருக்கு. நீங்க எமுலேட்டரே இல்லாம வந்து லேப்டாப்ல வந்து உங்களோட ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபுல் கிளியர் ஆண்ட்ராய்டு 11 எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் விஷயம். சேம் பாத்தீங்கன்னா வந்து இதே ஃபீச்சர்ஸோட பாத்தீங்கன்னா வந்து குரோம் புக் இருக்கு. குரோம் புக்ல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுல நீங்க பார்க்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு. பட் ஒரு ஃபீச்சர் மட்டும் வந்து குரோம் புக்ல கிடையாது. என்னன்னா குரோம் புக்ல வந்து குரோம் ஓஎஸ் தான் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பேஸ்ட் பிரைம் ஓஎஸ் தராங்க. இதுதான் பெஸ்ட் விஷயம். இந்த லேப்டாப்பை பில்ட் பண்ணக்கூடிய மெயினான ரீசனே வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த லேப்டாப்பை ப்ரொவைட் பண்ணணும். அதாவது பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனுக்கு வந்து யூஸ் ஆகணும், விலை வந்து கம்மியா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த லேப்டாப்பை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலா ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்லைனா வந்து நான் அந்த அளவுக்குலாம் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், சும்மா ஒரு சின்ன சின்ன கேம் விளையாடுவேன், எனக்கு ரீடிங்க்கு என்னோட நார்மல் யூசேஜுக்கு வந்து ஒரு லேப்டாப் தேவை, எனக்கு லேப்டாப்பே வந்து ஆண்ட்ராய்டோட சப்போர்ட்டும் இருக்கிற மாதிரி வேணும்ன்றவங்களுக்கு இந்த லேப்டாப், எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விண்டோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வேணும், நான் வந்து நார்மலான லேப்டாப்பை யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேப்டாப் கிடையாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் ஓஎஸ் இல்லை, இதில் வந்து பிரைம் ஓஎஸ் தான் இருக்குது. இது வந்து ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் ஓஎஸ். அதனால நார்மலான லேப்டாப் யூசர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. இன்னொரு விஷயமுமே இருக்குது, எனக்கு ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் வேணும், நான் ரொம்ப அதிகமான ஒர்க்லாம் பண்ணுவேன், கேமிங்லாம் வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் கேமிங் தான் பண்ணுவேன்றவங்களுக்கும் இந்த லேப்டாப் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு கேமிங் லேப்டாப் கிடையாது, நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பில்ட் பண்ணப்பட்ட லேப்டாப். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலையும் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ்லாம் நீங்க இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்ணுங்க, லிங்க் அவைலபிளா இருக்கும், அது வழியா நீங்க போய் அந்த வீடியோவை பார்க்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஸ்கிரீன்ல காட்சாவும் தெரிஞ்சுட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணி கூட நீங்க அடுத்த வீடியோக்கு போகலாம். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.